ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நளினி குக்கிங் அண்ட் டிப்ஸில். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு தேவையான குட்டி குட்டி டிப்ஸாக இருந்தாலும் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொன்னால் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு டிப்பாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சார்ஜர் ஒயர்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி யூஸ் பண்ணுற டைமில் அதை நான் அடிக்கடி நம்ம போட்டு கழட்டுறதுனால அந்த ஃபஸ்ட்டு அந்த முனையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சார்ஜர் ஒயர் தேஞ்சு அந்த உள்ளே இருக்கிற ஒயர் தெரிகிற மாதிரி இருக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி ஒயர் தொங்கிட்டு இருக்கும்போது வீடுகளில் குழந்தைங்க வச்சுருந்தோம் அப்படின்னு சொன்னால் அவங்க வாயில் வைக்கிறதுக்கு கூட அதிகமான வாய்ப்பு இருக்குது. சில டைமில் நம்ம சுவிட்சை அப்படியே ஆன் பண்ணி கூட நம்ம விட்டுருவோம். அதுக்கு இந்த மாதிரி நம்ம டேப் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி டேப் நான் எந்தளவு ஒயர் நமக்கு தெரியுதோ அந்தளவில் அழகாக நம்ம கட் பண்ணி இந்த மாதிரி அழகாக நம்ம ஒட்டி விட்டுடலாம். இந்த மாதிரி ஒட்டும் போது பார்த்திங்கன்னா எத்தனை மாதம் ஆனாலும் பார்த்திங்கன்னா அந்த டேப் பிரியவே பிரியாது. சார்ஜர் வீணாக போனால் தான் பார்த்திங்கன்னா நம்ம தூக்கி போடுற மாதிரி இருக்கும். அது வரைக்குமே பார்த்திங்கன்னா இந்த டேப் நம்மளுக்கு பிரியவே பிரியாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாருமே நம்ம சார்ஜர் யூஸ் பண்ணுறோம். அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே இந்த பிரச்சனை வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ செகண்ட் டிப்பாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டேப் ஓப்பன் பண்ணோம் இல்லையா, அதை அப்படியே விட்டோம் அப்படின்னு சொன்னால் அதோட எட்ஜ் நமக்கு தெரியவே தெரியாது. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சேஃப்டி பின் தான் எடுத்திருக்கேன். இந்த ஊக்கை பார்த்திங்கன்னா நம்ம லைட்டாக ஓப்பன் பண்ண அந்த டேப்பில் கொஞ்சம் சென்டராக அந்த மாதிரி ஒட்டிடலாம். இந்த மாதிரி ஒட்டும் போது பார்த்திங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் டைம் டேப்பை ஓப்பன் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். நம்ம டேப்பை கட் பண்ணும்போதும் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக டேப்பை விட்டுட்டு தான் நம்ம கட் பண்ணணும். நம்ம ஒட்டின மாதிரி கட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம எட்ஜை கண்டே பிடிக்க முடியாது. நம்ம சேஃப்டி பின் ஒட்டுறதுக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் அதிகமாக சிசர் வச்சு கட் பண்ணி எப்போதும் ஒவ்வொரு டைமும் நம்ம டேப் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் ரொம்பவே ஈஸியாக ஓப்பன் பண்ணிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நெக்ஸ்ட் டிப்பாக என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு தேவையான மிகவும் முக்கியமான ஒரு டிப்ஸு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் கிச்சனில் எப்போதும் நம்ம சமையல் செய்வோம். அந்த மாதிரி செய்யும் போது பார்த்திங்கன்னா நம்ம ஏதாவது சாதம் வடிக்கும் போதோ அப்படி இல்லைனா கடாய் ஏதாவது நம்ம வைக்கும் போதோ அல்லது இறக்கும் போதோ தீ காயம் படுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம டக்குன்னு சில டைப் பேர் உப்பை வச்சு நல்லா தேய்ச்சிருவாங்க. அப்படி இல்லைனா தண்ணீர் வச்சு காமிச்சிருவாங்க. அந்த மாதிரி காமிக்கும் போது கொப்பளிக்கிறதுக்கு கூட அதிகமான வாய்ப்பு இருக்குது. கொப்பளை அதுவே பெரிய காயமாக போகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் பேஸ்ட்டு தான் எடுத்திருக்கேன். நம்ம ப்ரஷ் பண்ணோம் இல்லையா, அந்த பேஸ்ட் கொஞ்சமாக எந்த பேஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே தான். அதை எடுத்து லைட்டாக காயம்பட்ட இடத்துல கொஞ்சமாக நம்ம அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கான ஒரு எரிச்சலே இருக்கவே இருக்காது. உங்களுக்கு இந்த மாதிரி காயம் பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி புண்ணாகிறத அவாய்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஃபோர்த் டிப்பாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பால் காய்ச்சறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பால் காய்ச்சுற பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பாலை ஊற்றி காய்ச்சணும். இந்த மாதிரி காய்ச்சும் போது பார்த்திங்கன்னா நம்ம டீயோ அல்லது பாலோ நம்ம காய்ச்சும் போது நல்லா காய்ச்சி முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம வேறு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுட்டு அந்த பாத்திரத்தை பார்த்தோம்னா ஃபுல்லாகவே ஆடை பிடிஞ்சு போய் நம்ம கையால் தேய்க்கவே முடியாது. அப்படியே ஒரு கோட்டிங் மாதிரி நல்லா டைட்டாக ஆகிடும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டே பால் காய்ச்சறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நம்ம தண்ணி ஊற்றி காய்ச்சிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஃபிஃப்த்து டிப்பாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் நம்ம வீடு துடைக்க போகிறோம் அப்படிங்கும்போது நம்ம வீடு துடைச்சோம் அப்படின்னா அந்த மாபில் ஃபுல்லாகவே நல்லா முடி ஒட்டிட்டு நம்மளால் வீடு க்ளீன் பண்ணவே முடியாது. அந்த முடியை எடுக்கிறதே பார்த்திங்கன்னா பெரிய வேலையாக இருக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். நான் இந்த மாதிரி டேப் தான் எடுத்துருக்கேன். ஒரு 4-5 பீஸ் இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம தொடப்பத்தில் அங்கங்கே நம்ம ஒட்டி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம கூட்டும் போது பார்த்திங்கன்னா இண்டு இடுக்கில் இருக்கிற தூசி முடி எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பராக அந்த தொடப்பத்திலேயே வந்துடும். இதனால் பார்த்திங்கன்னா நம்ம வீடு கூட்டும் போதும் சரி, வீடு துடைக்கும் போதுமே ரொம்பவே க்ளீனாக இருக்கும் வீடு. கண்டிப்பாக உங்கள் வீடுகளில் எல்லார் வீட்லையுமே பார்த்திங்கன்னா நம்ம தலை சீவி சில டைமில் வெளியில் போய் சீவினாலுமே உள்ளே முடி கிடக்கிறத அவாய்ட் பண்ணவே முடியாது. அந்த மாதிரி டைமில் நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா மாப் போட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம டென்ஷன் இல்லாமல் வீடு துடைக்கலாம். கண்டிப்பாக எல்லார் வீடுகளிலும் இந்த பிரச்சனை இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீடுகள்லையும் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ 6th டிப்பாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டுக்குள்ள இந்த மாதிரி வாழைப்பழம் நம்ம வாங்கிட்டு வச்சு ஸ்டோர் பண்ணுவோம். நம்ம அதிகமாக வாங்கி ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா அந்த முனைப்பகுதியெல்லாம் கருப்பாயிடும். சில டைமில் அழுகி உதிர்ந்து கூட கொட்டி போயிடும். இதை எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் எப்போதுமே யூஸ் பண்ணுற தேங்காய் எண்ணெய் தாங்க எடுத்திருக்கேன். அந்த தேங்காய் எண்ணெயை கொஞ்சமாக அந்த முனைப்பகுதியில் நம்ம இந்த மாதிரி அப்ளை பண்ணி படுக்கை வகையில் வைக்கக்கூடாது. ஒரு மாதிரி குத்துக்க வைக்கும் இல்லையா, அந்த மாதிரி நம்ம வச்சிடணும். அந்த மாதிரி வைக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு 10 நாள் ஆனாலுமே வாழைப்பழம் அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். நம்ம அப்படியே படுக்க வச்ச மாதிரி வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் கீழே இருக்கிற பழம் ஃபுல்லாக
ஃபுல்லாகவே அழுகி ஒரு மாதிரி கருத்த மாதிரி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ 7th டிப்பாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டீ, காஃபி இந்த மாதிரி ஏதாவது போடும்போது இந்த மாதிரி அடியில் வந்து அந்த பாத்திரத்தில் ஒரு மாதிரி பிடிச்ச மாதிரி இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம ஸ்க்ரப்பர் போட்டு நம்ம வாஷ் பண்ணோம் அப்படின்னா ஸ்க்ரப்பர் வந்து தேஞ்சு போயிடும். இதனால் பார்த்திங்கன்னா நம்ம அதிகமாக காசு கொடுத்து ஒவ்வொரு டைம் நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கையாலே பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் நல்லா வந்து தண்ணி ஊற்றி ஊற வச்சதுக்கப்புறம் கையாலே நம்ம ஸ்க்ரப்பர் மாதிரி வச்சு தேய்க்கும் போது பாத்திரம் வந்து சூப்பராக வந்து க்ளீன் ஆகும். அதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா நல்லா வந்து ஏதாவது ஒரு ஸ்க்ரப்பர் அப்படி லிக்விட் ஏதாவது போட்டு நம்ம வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து காசு கொடுத்து நம்ம வந்து ஸ்க்ரப்பர் வந்து அடிக்கடி வாங்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. நம்ம இதே மாதிரி வந்து டெய்லி வந்து நம்ம வந்து ரொட்டீனாக செய்யும் போது பார்த்திங்கன்னா ஸ்க்ரப்பர் வந்து வேஸ்ட்டாக தான் போகும், சீக்கிரமாக வந்து வீணாக போயிடும். அதனால் கண்டிப்பாக இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம எந்த லிக்விடுமே பார்த்திங்கன்னா போடவே இல்லை, நம்ம கையால் தேய்ச்சது மட்டும்தான். அதுவே பார்த்திங்கன்னா ஓரளவு பாத்திரம் நல்லா சூப்பராக க்ளீனாக இருக்குது பாருங்கள். இதுக்கப்புறமா நம்ம ஏதாவது ஒரு லிக்விட் யூஸ் பண்ணி இந்த மாதிரி வந்து தேய்ச்சி கழுவி எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் பாத்திரம் வந்து சூப்பராக இருக்கும், பளபளப்பாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லா டிப்ஸுமே ஓரளவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் எந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு நினைக்கிறீங்களோ மறக்காமல் வந்து லைக் பண்ணிவிட்டு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.